அகிலுடைய அப்பா. நான் இபி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், தேவகுறிச்சி தலைவாசலில். பையன் வந்துட்டு சதீஷ் சார் வந்து எங்களுடைய இபியுடைய அக்கௌண்ட்டு பூரா அவர்கிட்ட தான் இருக்கும். நான் அவர்கிட்ட போகும்போது ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும் போது அவருடைய ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கும் போது நிறையா அவருக்கு வந்து ஒரு பேஸ் பண்ணியிருப்பேன். இப்பயும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய என்ன மூலியமாக நிறையா கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அதுமாரி கொடுக்கும் போது இதுமாரி பையன் இதுமாரி இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். இது இந்துஸ்தான் காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் என்னை விட நானும் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறனால அந்த லைனில் போகும்போது ஜாப் செக்யூரிட்டி இருக்கிறனால அதுமாரி ஒரு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா கொடுத்தேன். ஐடியா கொடுக்கும் போது பேங்கிங் மெயின் வந்துட்டு எஸ்எஸ்சி, இந்தியன் பேங்கு, ரயில்வே 3 பார்த்தது. பையன் எடுத்து இது படித்தது பேங்க்கு, ரூரல் பேங்கில் பாஸ் ஆனான். இப்போ பிஓவில் வந்து செலக்டர் வந்து இன்டர்வியூ வரையும் போயிட்டு ஜஸ்ட்டு போயிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதான். இருந்தாலும் நானும் அவனுக்குள்ளே தனியாக ஒரு ரூமில் உட்காந்து பேசுவோம். உன்னால் முடியும்னு சொல்லி அவன் அம்மாவுக்கு கூட தெரியாது. நாங்கள் வந்து 2 பேரும் ஒரு மௌன புரட்சி மாதிரி இருந்தோம். எனக்கு சொல்கிறது அவனுக்கு தெரியும், அவனுக்கு சொல்கிறது எனக்கு தெரியும். வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, பையனை வந்து 25 வயசு வரையும் வச்சுருக்கீங்க, பையனுக்கு வேலைக்கு அனுப்பலன்னு சொல்லி என்னை ஆஃபீஸ்லேயும் சரி வெளியும் சொல்லி ஃப்ரெண்ட்ஸும் கூட சொல்லுவாங்க. ஆனால் அப்போ என்ன பண்ணேன், யாருக்கும் தெரியாது. எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் தான் தெரியும். என்னென்ன எப்பயுமே சொல்லுவேன், உன்னால் முடியும்னு. அதேமாரி அச்சீவ் பண்ணனா நீங்கள் சொன்ன மாதிரி எப்பயுமே கேட்பேன், வேலையை நீ தேடி போகாத, நீ அச்சீவ் பண்ண, உனக்கு வந்து என்னென்ன வேலை நீ சூஸ் பண்ணுவேன். அடிக்கடி சொல்லுவேன், நீ கேளு, உனக்கு என்ன வேணும் நீ கேளு, கவர்மெண்ட்டு நீ கேட்குற வேலை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுமாரி தான் கிடச்சிது. இப்போ கர்மாந்துறையில் பேங்கில், இந்தியன் பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், நல்லா பொசிஷன் இருக்கான். அப்போது அதேமாரி நீங்களும் அதேமாரி பண்ணுங்கள், முடியும். பாயிண்டில் போயிருக்குது. அழுதுனா இப்படி அழுதில்லை, அப்படி அழுதுருக்கிறான். அது ஜென்ரல் கேட்டகரிங்கும்போ இப்போ சொல்ல தெரியல, கட் ஆஃப் ஜாஸ்தி, அதில் பாஸ் பண்ணி வந்திருக்கிறான். உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பெருமை. ஓகே. அதே மாதிரி இந்த வருஷம் கேர்ள்ஸ் இது ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் பாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.